போன வாரத்தில் கோல்டு ட்ராப் கண்டினியூ ஆச்சு. ஆனால் கடைசியில் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதில் ஏதாவது சைன் இருக்கா, சிக்னல் இருக்கா, லாங் டர்ம் சிக்னல்? கோல்டு அண்ட் சில்வரில் இது வரைக்குமே இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரூடுக்கு மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் த வார். இந்த வார் வந்து சரி முடிய போகுது, அப்போ அடுத்த பிரச்சனை அப்படி இருக்கும்பொழுது கோல்டுக்கு வந்து ஒரு டிப் பையிங் அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் சில்வர் வந்து தொடர்ச்சியாக அந்த $70 அதை விட குறைவாக நம்ம இறக்கமும் ஏற்றவும் சந்திக்கிறத அடிக்கடி பார்க்குறோம். அண்ட் தட் இஸ் வெரி கிரிட்டிக்கல். ஸோ இட்ஸ் பிகமிங் லைக் அ ஃப்ரீ ஃப்ளோ ஃபால், ரைட்? 66, 67, 65 வருது, மறுபடியும் 73க்கு போகுது, அகெயின் 68 வருது, அண்ட் கண்டினியூஸ்லி ஹோவரிங் நியர் தட் 70. அந்த 70 வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்குது. தேர் ரன்னிங் அ சிஸ்டமிக் ரிஸ்க். பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன? வி பாரோ அண்ட் மேக் யூ பே. இந்த உலகம் வந்து அந்த திருப்பி ட்ரெஷரி பாண்ட் வழியாக அவங்கள ஃபண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசிவாக இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இருக்குது. நமக்கு வந்து 86 தான். ஸோ இப்போதைக்கு கம்ஃபர்டபுள். பட் நான் என்ன கேட்குறேன், அந்த லெவலில் நம்ம பாரோ பண்ணுறது இஸ் அ வெரி டேஞ்சரஸ். ஹலோ சார். ஹாய். நம்ம போன வாரம் பேசினப்ப நீங்கள் சொல்லியிருந்தீங்க நிஃப்டியில் வந்து 22,700 இஸ் சப்போர்ட் நம்ம பார்க்கணும். ஆமாம், அது ப்ரீச் ஆச்சுன்னா ப்ராப்ளி இன்னும் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. போன வாரம் ஆக்சுவலாக இட் ப்ரீச்ட், அப்புறம் திரும்ப ரிகவர் ஆகி இப்போ 22,800 அந்த மாதிரி இருக்கும். வாட் யூ சி த இந்த ஈவெண்ட்டுக்கு அப்புறம் உங்கள் அவுட்லுக் எப்படி இருக்குது நிஃப்டியில்? ஓகே, 22,700 ப்ரீச் ஆனது வந்து வாஸ் ஆக்சுவலி ஷாக்கிங் ஃபார் மோஸ்ட் இன்வெஸ்டர்ஸ். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அது எதிர்பார்க்கல. பட் நம்ம சொல்லியிருந்தோம் அது ப்ரீச் ஆன உடனே வாட் ட்ரான்ஸ்பயர்ட் இந்த மார்க்கெட் வந்து பேனிக் செல்லிங் தான். நிறைய பேருக்கு நம்ம விற்காதீங்க, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நீங்கள் திடீர்னு போய் ஆக்ஷன் எடுத்துடாதீங்க அப்படி சொன்னாலுமே அந்த லெவல் கிராக் ஆன உடனே பேனிக் ஆகிடுது. ஸோ இந்த பேனிக் எதனாலனா இந்த போர் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இது வந்து ஒரு எண்ட் கேமே கிடையாது அப்படின்ற ஒரு அவுட்லுக். ப்ரெஷர் ஆன் கமாடிட்டிஸ், நேச்சுரல் கேஸ், இதெல்லாமே இந்த பிரச்சனைகள் வரும்பொழுது டெஃபினட்டாக அந்த லெவல்ஸ் கிராக் ஆகுது. பிகாஸ் நம்ம ஒவ்வொரு வாரமே புது லோவர் லோஸ் லோவர் ஹைஸ் அந்த ஃபார்மேஷன் தான் இருக்கிறோம். அண்ட் 22,700 எக்ஸ்பெக்டட் லெவல், பட் இட் கிராக்ட் 22,300 வரைக்கும் போயிருக்கு. அண்ட் தென் சப்சிக்வெண்ட்லி நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஷார்ப் பவுன்ஸ் பேக். பவுன்ஸ் பேக் பார்த்தீங்கன்னா இந்த கடந்த வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 24,000க்கு மேலே பவுன்ஸ் பேக் கிடச்சிது. ஓகே, ப்ரைமர்லி பிகாஸ் டிராஸ்டிக் மூவ்ஸ் இந்த மார்க்கெட். இந்த டிராஸ்டிக் மூவ்ஸ் வந்து எதனால் அப்படின்னா தி ஏசிமெட்ரி ட்ரிவன் பை ட்ரம்ப்போடைய ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது அவருக்கு ஒரு எக்ஸிட் பிளான் இப்போ கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் 5 நாள் பாஸ் அப்படின்னு சொன்னது. அந்த இன்டென்ட் ஹி ஹஸ் ட்ரை டு ஷோ அன் இன்டென்ட். ஏன்னா ஒரு எக்ஸிட் பிளான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்டென்ட் 5 நாளைக்கு ஒரு ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் சப்சிக்வெண்ட்லி அது வந்து ஒரு இன்னும் 10 நாள் எக்ஸ்டென்ஷன் April 6 வரைக்கும் சொல்லியிருக்காரு. அண்ட் ஆல்சோ அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம 22,700 அந்த லெவல் பேசிகிட்டு இருக்கும்போது கப்பல்கள் வந்து அந்த ரூட் வழியாக ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய பர்மிஷன் கிடையாது. இப்போ வந்து 5 நேஷன்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் 2 நாள் முன்னால் சைனாவோட 2 கப்பல் நிறுத்தி வச்சாங்க. ஆல்தோ அது லிஸ்ட்டில் இருக்குது. பட் அது வந்து ஈரான் ஷோயிங் இன்டென்ட். நாங்கள் நினச்சா தான் நீங்கள் தாண்ட முடியும், ஃப்ரெண்ட்லி நேஷனாக இருந்தாலும் டோன்ட் டேக் அஸ் ஃபார் கிராண்டட்ன்றது. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து அப்போ கிடையாது. 22,700 பேசும்போது இந்த மாதிரி சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. ஸோ அந்த வீழ்ச்சி வந்து குவைட் எக்ஸ்பெக்டட். அண்ட் பவுன்ஸ் பேக் ஹேப்பன் பிகாஸ் நம்ம வந்து முக்கியமாக 5 நாள் ஒத்தி வைக்கப்படுது. அது தொடர்ந்து இப்போ 10 நாளைக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன். பட் அந்த 5 நாள் ஒத்தி வைக்கப்படுறது 5 நாளாக இருந்ததுன்னா திங்க் சந்தைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ இன்னும் 10 நாள் எக்ஸ்டென்ஷன் கொடுத்த உடனே பழையபடி அந்த தி செல் டவுன் அது வந்து திருப்பியும் விற்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஒரு தீர்வு காண முடியவில்லை. 5 நாளைக்குள்ளே நம்ம இந்த போர் தீர்க்கணுன்றது எந்த பார்ட்டிக்கும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. இன்னும் 10 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ 10 நாள் கழிச்சு என்ன நடக்கும்ன்றது வி ஸ்டில் டோன்ட் நோ. அந்த கிளாரிட்டி ஆஃப் பிளான்ஸ். மார்க்கெட் வந்து இப்போயுமே இந்த போர் சீக்கிரம் முடிஞ்சணுன்ற ஒரு சப்கான்ஷியஸ் மைண்ட் செட்டில் தான் இருக்குதா? ஆமாம், ஏன்னா சீக்கிரம்னா இப்போ ஆல்ரெடி 4 வாரம் ஆச்சு. ஸோ இதை விட ஐ திங்க் எக்ஸ்டெண்டிங் இதை விட லாங்கராக போகிறது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து நெகட்டிவ் தான். மோர் மணி இது வந்து ஃப்ளோ அவுட் தான். ஸோ அது எக்ஸ்டெண்ட் ஆகும்னு தோணுச்சுன்னா தென் ஃபால் கேன் அகெயின் கம் பேக். அந்த 22,700 ரிப்பீட்டடாக இட் பிகம்ஸ் லைக் அ சேனல். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல் போகிற மாதிரி நினச்ச நேரத்துக்கு அந்த சேனல் வழியாக இந்த மார்க்கெட்ஸ் கேன் ஜஸ்ட் ஃபால். அந்த ஒரு வீழ்ச்சி சந்திக்க வாய்ப்பு டெஃபினட்டாக இருக்கிறது. ஸோ அகெயின் தேர்ஸ்டே வந்து கடந்த வியாழக்கிழமை அன்று நமக்கு லீவ், ஏன்னா ராம் நவமின்னு சொல்லி மார்க்கெட் ஆகுது. புதன்கிழமை அன்று ஏற்றம் சந்தித்தது. அன்றைக்கி நம்ம பேசும்பொழுது இன்ஃபேக்ட் டெய்லி ஷோ நம்ம சொல்லுறது என்னென்னா இது வந்து ரிலீஃப் ரேலி தான்.
நம்ம வந்து சந்தோஷப்படக்கூடாது. மார்க்கெட் ஏறிச்சு 24,000 வந்துச்சு, இனிமேல் அப்படியே ஏற்றமாக இருக்கும், புது உச்சத்துக்கு போகணும்லாம் நினைக்கக்கூடாது. இது வந்து ரிலீஃப் ரேலி. இப்போவும் நான் சொல்கிறது ரிலீஃப் ரேலி தான். இந்த ரிலீஃப் ரேலி வந்து ஃப்ரைடே அந்த ரிலீஃபை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிலீஃபை திருப்பி கொண்டு வந்து 22,800 ரேஞ்சில் வந்து சந்தை முடிஞ்சிருக்கு. ஸோ திஸ் அகெயின் மீன்ஸ் தட் இப்போ சந்தை வந்து இந்த எக்ஸ்டென்ஷனால் என்ன செய்கிறாங்க, பை ஆன் டிப்ஸ் அப்படின்றத மாதிரி செல் ஆன் ரைஸ்ன்னு மாறிடுது. ஸோ ஒவ்வொரு ஏற்றத்துலையுமே வெயிட் பண்ணி திருப்பியும் அந்த ஏற கொஞ்சம் செல் டவுன் பண்ணி திருப்பியும் அந்த ரேஞ்சுக்குள்ளாக சந்தையில் வந்து மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி என்னோடய ஃபீலிங். ஸோ அகெயின் இந்த வாரத்துக்குள்ளே ரேஞ்ச் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகணும்னா 22,700 24,100. திஸ் இஸ் ப்ராபப்ளி அ வெரி ப்ராட் ரேஞ்ச். பட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வை சச் அ ப்ராட் ரேஞ்ச் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் சேஞ்ச், இன்டென்ட் கேன் சேஞ்ச், ரிடக்ஷன் ஆர் இன்க்ரீஸ், எஸ்கலேஷன் கேன் ஹேப்பன். எஸ்கலேஷன் போரோட எஸ்கலேஷன் வந்து நடந்துச்சுன்னா மறுபடியும் 22,400 டெஸ்ட் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புமே சந்தைக்கு இருக்கிறது. பிகாஸ் செல்லிங் ஆன் ரைஸ் தான் இப்போ கரண்ட் பேட்டர்னாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஒரு நெக்ஸ்ட் 1 month ஆர் ஸோ இந்த குளோபல் ஜியோ பாலிட்டிக்ஸ் மட்டும்தான் நம்மளோட ஐ திங்க் நெக்ஸ்ட் 1 வீக், ஐ திங்க் நம்ம வீக்லி பேசிஸில் தான் எடுக்கணும். 1 month கூட நீங்கள் பேசக்கூடாது. இன்ஃபேக்ட் வீக்லி. அண்ட் அடுத்த வாரம் திருப்பியும் நமக்கு இந்த வாரத்தில் திருப்பியும் ஒரு விடுமுறை இருக்கிறது. திஸ் இஸ் த மோஸ்ட் ஹர்ட்டிங் திங். இந்த விடுமுறை 31st அன்னைக்கு எக்ஸ்சேஞ்ச் ஹாலிடே. இந்த விடுமுறைகள் வரும்பொழுது இந்த சந்தை, அதை மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள் சந்தைகளுமே செயல்படும்போது we are not able to keep in tandem. அந்த ஒரு சிங்க் வர மாட்டேங்குது. ஸோ சேர்த்து வச்சுள்ள மூவ் வந்து அந்த முன்னாடி பெருசாக இருக்கும். ஸோ அது இன்னும் ஜாஸ்தி கெட்ஸ் மேக்னிஃபைட். ஆமாம், அது ஆம்பிளிஃபைடாக தெரியும் நமக்கு அந்த வாலட்டிலிட்டி. அண்ட் தட் இஸ் கோயிங் டு ஹர்ட். ஸோ நமக்கு 31st விடுமுறை, 31st அன்னைக்கு உலக சந்தைகள் வீழ்ச்சியை சந்திச்சுன்னா புதன்கிழமை அன்று இன்னும் யூ கேன் எக்ஸ்பெக்ட் வெரி வெரி ட்ராமேட்டிக் ஃபால்ஸ். ஆமாம், ப்ரைமர்லி இந்த ஆயில் ஃப்ளோ ஈரான்ல இருந்தோ இல்லை மிடில் ஈஸ்ட்ல இருந்து இதுதான் ப்ரைமரி நம்ம பார்க்குறோம். இப்போ இனிஷியல் ஒரு வாரம் ஆரம்பிக்கும் போது ஒரு 10 நாளோ ஒரு வாரத்துலேயோ நமக்கு வந்து குஷன் இருக்கும், ஸ்டோரேஜ் இருக்கும், இல்லை எக்ஸ்ட்ரா டேங்கரில் இருக்க ஐ மீன் சீல ஃப்ளோட்டாக இருக்க ஸ்டோரேஜ் இருக்கும், இல்லை அவங்க ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டோரேஜ் இருக்கும். இது ப்ரொலாங் ஆக ஆக க்ரூடோட சப்ளைஸ் கெட்டிங் மோர் ப்ரெஷர்ட் இல்லையா? ஆமாம். அப்போ வந்து மார்க்கெட் அதுக்கேற்ற மாதிரி இப்போயே கரெக்ட் ஆயிருக்கா, இல்லை அது இன்னொரு 10 நாள் வார் போச்சுன்னா அந்த கரெக்ஷன் எக்ஸ்ட்ரா உள்ளே வருமா? சரி, நம்ம வந்து கரெக்ட் ஆயிருக்கு இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி ப்ரைஸிங் ஆர் எனர்ஜி செக்டர்ஸ். ப்ரைஸிங்கை விட வேண்டாம், எனர்ஜி செக்டர் பார்க்க போனால் அந்த கரெக்ஷன் நல்லாவே ஆயிருக்கு. எனர்ஜி செக்டர் மட்டும் இல்லை, எல்லா செக்டருக்குமே அந்த கரெக்ஷன் ப்ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இம்பேக்ட் ஆஃப் வார்ன்றது ப்ரைஸ் ஆயிருக்கு. ஸ்டோரேஜ் வாஸ் another issue that you touched. இப்போ வந்து நம்மளோட அரசாங்கம் வந்து இது 2 விதமாக பார்க்க வேண்டும். ஒன்று வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் SPR, அது வந்து யூஸ்வலாக மில்லியன்ஸ் ஆஃப் டன்ஸில் தான் இந்தியாவில் பேசுவாங்க. அங்கே வந்து பேரல் கணக்கில் பேசுவாங்க யூஎஸில். நம்ம வந்து மில்லியன்ஸ் ஆஃப் டன். சைனாலேயும் பேரல். இன்ஃபேக்ட் சைனா தான் நம்ம இந்த நிகழ்ச்சியில் ஆல்ரெடி பேசியிருக்கோம், லார்ஜஸ்ட் ரிசர்வாயர் ஆஃப் மைண்ட் க்ரூட். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய கச்சா எண்ணெயோடைய ஸ்டோரேஜ் வந்து சைனா தான் ஹையஸ்ட் இருக்குது. ஸோ நமக்கு வந்து இது 2ஆக பிரிச்சுக்கலாம், ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ் SPR. அதுலேருந்து நம்ம இன்னும் தொடவே இல்லை. ஸோ வி ஹவ் நாட் ரிலீஸ்ட், கவர்மெண்ட் வந்து அதை ரிலீஸ் பண்ணல. ஏன்னா இது வந்து நம்மளை இம்பேக்ட் பண்ணக்கூடிய டைரக்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் கிடையாது அப்படின்றது அவங்களுடைய பேச்சு. இன்ஃபேக்ட் அவங்க ஸ்டோரேஜ் பில் பண்ணியிருக்காங்க. இப்போ ஈரான் வரக்கூடிய வழியாக வரக்கூடிய கப்பல்கள், நார்வேலேருந்து வரக்கூடிய கப்பல்கள், மற்ற நீங்கள் ஃப்ளோட்டிங் ரிசர்வாயர்ஸ் ஆஃப் ஆயில் எல்லாமே வந்து சேர்ந்து இப்போ ஏறக்குறைய நமக்கு 60 நாட்களுக்குள்ளான ஸ்டோரேஜ் நாட் டச்சிங் SPR. எக்ஸ்க்ளூடிங் நம்மளோட இன்வென்ட்ரி, கரண்ட் இன்வென்ட்ரி which is pretty healthy. So immediate panic in terms of petrol, diesel அந்த மாதிரி LPG supply LPG also, but LPGக்கு சப்ளை நமக்கு வந்துட்டு தான் இருக்குது. of course ரீட்டைல் புக்கிங்கில் வந்து டிலே வருது, there are operational challenges. ஏன்னா பேனிக், this is how we react. இது வந்து நார்மல் பிஹேவியர் தான். அந்த சர்வரில் வந்து அவ்வளோ லோட் எதிர்பார்க்கிறதுன்றது கஷ்டம் தான். எவ்ரிபடி இஸ் ட்ரைங் டு புக். தேர் ஆர் ஒன்லி சோ மெனி. these are all government run இல்லையா? LPGன்றது government run. either it's Indian or Indian Oil or whatever. Marketing companies are all mostly அவங்க எண்டில் வந்து இவ்வளோ தான் அந்த சர்வர் லோட் எடுக்கக்கூடிய, ஏன்னா அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்களே ஆனால் நார்மல் டே ஒரு நார்மல் மந்த் மார்ச் மாதத்தில் இவ்வளோ டெலிவரிஸ் வரும், இல்லை ஏப்ரல் மாதத்தில் வெக்கேஷனில் குறையும், ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் கூடும். ஸோ தே நோ அ பேட்டர்ன். அதுக்குள்ளே ஏற்ற மாதிரி தான் அந்த சைட் புக்கிங். இல்லை, இதுக்கு நடுவில் பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு ஸ்பீச்சில் வந்து he has referenced கோவிட் சுச்சுவேஷன். வாஸ் இட் லைக் அது ஓவர் ரியாக்ஷன் நினைக்கிறீங்களா, இல்லை அது என்ன, எதுக்காக அந்த ரெஃபரன்ஸ் அவர் பப்ளிக்காக எடுக்கணும்? அண்ட்
அது மார்க்கெட்டில் ஏதாவது அதுக்கு எஃபெக்ட் இருக்குமா? வாட் யூ திங்க்? இல்லை, ஐ திங்க் யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல். இந்த மாதிரி நேரத்தில் ரெஃபரன்சிங் பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். வெஸ்ட் ஏஷியா பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் ஒரு அப்பர் ஹவுஸ், ராஜ்யசபா, லோக்சபா 2 விஷயம் வந்தார். ஆனால் அவர் வந்து மோர் ஆஃப் அன் எலெக்ஷன் அவுட்லுக் கேம்பெயின் மாதிரி தான் அந்த ஸ்பீச் இருந்ததுன்றது என்னோட வியூ. ஓகே, ரைட்ஃபுல் டு டூ தட். ஆஸ் பிரைம் மினிஸ்டர் நீங்கள் பேசலாம், இதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஐ கேனாட் ஜட்ஜ் வெதர் இஸ் ரைட். பட் எனக்கு வந்து எலெக்ஷன், ஸோ அவர் வந்து அந்த ரீகால் பண்ணிட்டு இருந்தார். இப்போ ரீசெண்டாக மக்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்ற ஒரு வகையில் ரீசெண்டாக கிரைசிஸ் வந்ததுக்கு லாக்டவுன் தான். பட் தட் ஹஸ் காட் நோ ரீசன். இதுக்கும் கம்பேரிசன் கிடையாது. இல்லை, அதுக்கு எப்படி பப்ளிக்கில் எனக்கு நான் பேசுகிறவங்களாம் எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னா, ஒருவேளை பெட்ரோல் தீந்துரும், வெளியே நம்மளால போக முடியாது. இல்லை, அது அவர் லாக்டவுன் சொன்ன அவர் லாக்டவுன் டைரக்டாக ரெஃபர் பண்ணல. பட் கோவிட் டைமில் இருந்த கஷ்டம் மாதிரி இப்போ நம்ம ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் பேசினார். இதுதான் அவர் சொன்னது. பட் நம்ம வந்து அவர் கோவிட்னு சொன்ன உடனே லாக்டவுன் தான் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரும். ஏன்னா நம்மளோட வாழ்க்கையில் இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? ஸோ அந்த டைமில் என்ன, ஹோட்டல்கள், அதோட ஈக்குவலண்ட் என்ன, ஹோட்டல்கள், வேசைட் ஈட்ரிஸ் இதெல்லாமே வந்து ஷட் டவுன் ஆகி நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நம்ம வந்து மைண்ட் பிகேம் அலர்ட். தெலுங்கானாவில் நிறைய ஊர்களில் வந்து பெட்ரோல் டீசல் பம்பில் வந்து அந்த சேலஞ்ச் வந்து லாக்டவுன் வரப்போகுதுன்னு ஒரு ரூமர் வந்து சோஷியல் மீடியாவில் ஃப்ளோட் பண்ணி திருப்பியும் கேஸ் பேனிக் ஆக்சுவலாக கொஞ்சம் குறைஞ்சிருந்தது. மறுபடியும் கடந்த வாரம் வந்து ஷார்ட் ஃபால் ஆகி அந்த ஒரு பேனிக் புக்கிங்லாம் நடந்த பார்த்தோம். பட் ஐ திங்க் தட் வாஸ் அன்னெசரி. பட் ஆமாம், அன்னெசரி நான் சொல்கிறேன். ஐ மே பி ராங். பட் அவர் ரெஃபரன்ஸ் பண்ணது வந்து அந்த கஷ்டத்தில் எப்படி நாடு ஒன்றா இருந்ததோ அதே போல் இந்த மாதிரி கஷ்டத்துலேயும் நம்ம ஒன்றா இருக்க வேண்டும். அதனால லாக்டவுன் கஷ்டம்ன்றது அவர் சொல்லல. பட் வி ஷுட் பி டுகெதர் இன் helping, supporting. crisis பாத்துறோம். It is a minor crisis for us now. அது வந்து ஹேண்டில் பண்ணக்கூடியது ஒற்றுமை இருக்க வேண்டும்ன்றது தான் அவரோட நோக்கம். தவிர லாக்டவுன் வருது நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றது. க்ரூட் ஆயில் பற்றி பேசும்போது நம்ம ஜென்ரலாக குளோபல் இன்ஃப்ளேஷன் மேலே ஒரு பயம் இருக்குது எல்லாரும். க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஹஸ் பீன் சஸ்டைன். அது ஸோ அந்த ட்ரெண்ட் எப்படி போகுது? இன்னுமே நிறைய பேர் வந்து $150 $200 பேசிட்டு தான் இருக்காங்க. ரெட் ஆர்டிகல்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த ட்ரெண்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, சரி, கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி இந்த போரோடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வில் அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இப்போ யூஎஸ் ஈரான் மீது இந்த போர் தாக்குதல் நடக்கும்போது ஈரானுக்குள்ள ரிட்டாலியேஷன் வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜி தான். ஃபஸ்ட்டு வந்து இந்த போரை வந்து நம்ம என்டியூர் பண்ணால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம இது வி ஹேவ் டு பேர் இட், நம்ம வந்து தாங்க வேண்டும். இரண்டாவது ரிட்டாலியேட் பண்ண வேண்டும். மூன்றாவது தான் அவங்களோட கீ ஸ்ட்ராட்டஜி என்ன? சோக் தி ஆயில் லைன்ஸ். அந்த சோக்கிங் ஆஃப் ஆயில் லைன்ஸ் வந்து இன்டைரக்டாக ட்ரம்ப் மீது ப்ரெஷர் கொடுக்கும். அவர் நாட்டிலே அவர் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் நம்பி இல்லை அப்படின்னு சொன்னாலுமே அவர் நாட்டிலேயும் பெட்ரோல் ப்ரைஸ் பம்பில் வந்து ஒரு கேலனுக்கு வந்து $3.5 கிட்ட ஆயிருக்கு. 280 இருந்தது 357. ஸோ அந்த சோக்கிங் வரும்பொழுது உலக நாடுகள் எல்லாமே ட்ரம்ப் மீது அந்த ப்ரெஷர் கொடுக்கும், இந்த போரை முடிங்க அப்படின்னு. தட் இஸ் வாட் தேர் டூயிங். என்டியூர் இட், ரிட்டாலியேட், சோக் ஆயில் லைன்ஸ். ஸோ இந்த சோக்கிங் ஆஃப் ஆயில் லைன்ஸ் வரும்பொழுது அவங்க இப்போது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக கப்பல்கள் விட்டால்தான், அனுமதி கொடுத்தாதான் ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் க்ரூட் வந்து பழைய மாதிரி ஆகும். இப்போ அவங்களுக்கு வந்து நம்ம தேவையில்லாத ஒரு ரெவென்யூ மாடலை அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துருக்கோம். டோலிங், நம்ம ஹைவே டோல் மாதிரி அவங்களுக்கு ஒரு டோல் தேர் ஆல்மோஸ்ட் தேர். இனிமேல் டோல் கட்டி தான் போனோம், அதுலேருந்து நாங்கள் சம்பாதிச்சு போகிறோம். நாங்கள் நினச்சி அந்த டோல் ஏற்றுவாங்க, இறக்குவாங்க. திஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் இட், கண்ட்ரோல். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது டெஃபினட்டாக அவங்களுடைய ஒரு நோக்கம் க்ரூட் ப்ரைஸ் வந்து 150 கிட்ட போனால் உலகத்துக்கு எல்லா நாடுகளுமே வந்து இந்த ப்ரெஷரில் வருவாங்க. ப்ரெஷர்னால ட்ரம்ப்போட ஃபூலிஷ்னஸ், அந்த முட்டாள்தனத்தை வந்து எடுத்து காட்டும் வகையில் ப்ரெஷரைஸ் பண்ணி அவரை வந்து ஒரு நீக்கம் செய்கின்ற ஒரு ப்ராஸ்பெக்ட் இருக்கிறது அப்படின்றது தான். ஸோ ஈரானுக்கு எப்படி இந்த போர் வந்து ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸாக இருந்ததோ, இப்போ ஈரானோடைய எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வந்து ஆயில் லைன்ஸை சோக் பண்ணுறது. அவங்க என்டியூர் பண்ணிட்டாங்க. ஒரு மாதமாக தே ஹவ் டன் எவ்ரி திங். தே ஹவ் மேனேஜ் டு அதை வித்ஹோல்ட் பண்ணியிருக்காங்க இந்த போரில். இப்போ சோக்கிங் ஆஃப் ப்ரைஸ் லைன். ஸோ யூஎஸ் வந்து 5 நாள் ரெஸ்ட்டு கொடுத்தாலுமே இவங்க வந்து தாக்குதல் தொடர்ச்சியாக நடத்தி மறுபடியும் க்ரூட் ப்ரைஸ் வந்து 112 107 இந்த ரேட் பிரெண்ட் தே புஷ்ட் இட் அப் டு 107. ஸோ அவங்க வந்து அது தே ஆர் நாட் எட் கன்வின்ஸ்ட் இது வந்து நிற்க போகுது அவங்க நினைக்கல. எக்ஸாக்ட்லி. ஸோ ஆவரேஜிங் நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக நம்ம சோக் பண்ணக்கூடியது 20% ஆஃப் க்ரூட் தான், ரைட்? ஸோ அதை ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா அபவுட் அவ்வளோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு $120 $123 $125 வரைக்கும் செல்லுகின்ற ப்ரொஜெக்ஷன் நமக்கு இருக்கிறது. தட் 2008 வந்து
145 140 150 எஸ். ஸோ அந்த அளவுக்கு திரும்ப போகிறதுக்கு that was a different crisis. There was no war in 2008. It was a financial crisis, global financial crisis. இப்போ வந்து நடக்கிறது வந்து போர் இல்லை. நான் சொல்கிறது ஸ்ட்ரேட் ஆஃப் குளோபல் ஃபினான்ஷியல் கிரைசிஸ் உலகமெங்கும் இருந்தது. ஓகே. ஹோர்மோஸ் 20% சப்ளைன்றதுனால சப்ளை மட்டும்தான். ஸோ அதுக்குள்ள ப்ரைஸ் அப்ரிசியேஷன் நம்ம கம்ப்யூட் பண்ணி பார்த்தோம்னா 80% increase from about about $55-60, which will give us about $80 increase. And the $80 now 120 கிட்ட 120 123 125 ஆல்ரெடி 119 நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம் ரீசென்ட்லி. ஃபர்ஸ்ட் இந்த ஜம்ப் வரும்போது 119. ஸோ ஐ திங்க் சம்வேர் தேர் ஒரு ஸ்டெபிலிட்டி வந்துடும். அண்ட் 120லலாம் நம்ம சஸ்டெயினும் பண்ணியிருக்கோம் ஒரு 2-3 வருஷத்துக்கு. அண்ட் வி ஹவ் க்ரோன் yes. அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, கமிங் பேக் டு மார்க்கெட். லாஸ்ட் வீக் கொஞ்சம் முன்னாடி நடந்ததில் முக்கியமான விஷயம் வந்து HDFCயில் இவர் அத்தானி சக்கரவர்த்தி ரிசைன் பண்ணது. அவரோட ரெசிக்னேஷனில் ஹி ரெஃபரன்ஸ் என்னோட பர்சனல் எத்திக்ஸ்க்கு ஒத்து வர மாதிரி சில விஷயம் இங்கே இல்லை அப்படின்னு. தட்ஸ் ஒன் லைன். அண்ட் அதில் அவர் எழுதினார் 1.5 லட்சம் கோடி HDFC காணாம போச்சு. ஸோ இது அந்த செக்டரை எப்படி பாதிக்கும்? அண்ட் நம்மளோட ஜென்ரல் கவர்னன்ஸ்லாம் கரெக்டாக தான் இருக்கா? பேங்கிங் செக்டரில் ஏதாவது சிஸ்டமிக் ரிஸ்க் இருக்கா? ஹவு டு யூ see it? RBI ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் RBI வந்து இந்த US மாடல் டூ பிக் டு ஃபெயில் அப்படின்ற ஒரு மாடல் நம்ம கை வச்சுருக்கோம். ஸோ அதில் வந்து ஒரு 5-6 பேங்க், லார்ஜ் பேங்க்ஸ், இந்த பேங்க்ஸோட மர்ஜர்ஸ் ஒரு 5-6 இயர்ஸ் முன்னால் பண்ணது, ஆர் ஈவன் பிஃபோர் தட் வாஸ் பிரைமரி இன்டெண்டட் ஃபார் தட். குட்டி குட்டியாக 1000 பேங்க் வச்சுக்கிறத விட ஏதாவது எப்போ வேணாலும் ஃபெயில் ஆகலாம். அது வந்து யூனிஃபை பண்ணி லார்ஜ் பேங்க்ஸை க்ரியேட் பண்ணால் தே பிகம் டூ பிக் டு ஃபெயில். சைஸ் வில் ப்ரொடெக்டிவ், அதுதான் அவங்களோட நோக்கம். ஸோ அதில் வந்து HDFC Bank is one of the too big to fail banks in India. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது. இரண்டாவது தேர் சப்ஜெக்ட் டு ரெகுலர் ஆடிட் அண்ட் இதெல்லாமே ஃப்ரான்சஸ். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது ரெகுலேட்டரி இஷ்யூஸில் ஸ்டாட்யூட்டரி இஷ்யூஸ்லேயே அவங்களுக்கு வந்து ஃபெயிலியர் மாடல் எதுவுமே கண்டுபிடிக்கவில்லை. It has not yet been assessed that there is a systemic risk or strategic risk or statutory risk அப்படிலாம் இல்லை அப்படின்றது தான் RBIயோட குவார்டர்லி ரிப்போர்ட், மந்த்லி ரிப்போர்ட், வாட் எவர் தே ஹேவ் டு சப்மிட் தேர். ஸோ அந்த லைக் SBI இதெல்லாமே நான் பர்சனல் எத்திக்ஸுக்கு அகேன்ஸ்டாக சில ஆக்ஷன்ஸ் நடந்திருக்குன்னா அது வந்து அவர் எக்ஸ்பேண்ட் பண்ணவில்லை. என்ன அவரோட பர்சனல் எத்திக்ஸுக்கு அதை மேனேஜ் பண்ணல, தட் இஸ் அப் டு ஹிம். பட் பேங்க் ஹேஸ் டு ஃபுல்ஃபில் அ செட் ஆஃப் ரூல்ஸ். அவங்களோட அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ஃபிடியூஷரி கேப்பபிலிட்டி ஹேஸ் டு பி எக்ஸ்டெண்டட். அவங்க கஸ்டமர்ஸுக்கு தான் அது. கஸ்டமர்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஒரு த்ரெட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது 22,700 பற்றி பேசுனீங்க. அந்த 22,700 கிராக் ஆகிறதுக்கான ஒரு பெரிய காரணம் HDFC Bank. ஓகே, நாட் ஜஸ்ட் அ வார். இல்லை இந்த HDFC மேட்டர் நடக்கலைன்னா 22,700 ப்ராபப்ளி ஹோல்ட் ஆயிருந்திருக்கலாம். இந்த லார்ஜ் ஃபால். ஸோ அது கூட வீழ்ச்சியை சந்திக்கும் பொழுது பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் செக்டர் சர்வீசஸே ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும். ஸோ இட் ட்ராக்ஸ் த மார்க்கெட். ஏன்னா வெயிட்டேஜ் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. இண்டெக்ஸில் வெயிட்டேஜ் ஃபார் பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல்ஸ் ஹை. சரி, ஸோ இது ஹேவிங் செட் திஸ், அடுத்த கேள்வி நீங்கள் என்ன கேட்டீங்க, இதில் வந்து வாட் ஆர் த ரிஸ்க் ஆர் வாட் கைண்ட் ஆஃப் ரிஸ்க் ஆர் இஃப் தேர் ஆர் எனி ரிஸ்க் அப்படின்னு. என்னை பொறுத்த வரைக்கும் NBFCs அவங்களுடைய லெண்டிங் பேட்டர்ன் குறித்து எனக்கு எப்போவுமே சமீபமாக அட்லீஸ்ட் ஒரு 7-8 குவார்ட்டராக எனக்கு ஒரு கவலை இருக்கிறது. திஸ் இஸ் மை பர்சனல் வியூ. அவர் அத்தானு சக்கரவர்த்தி சொன்ன மாதிரி என்னுடைய பர்சனல் ஓகே. ஏன்னா த லெவல், அந்த குவாண்டம் ஆஃப் பாரோயிங் த்ரூ NBFCs தட் இஸ் ஹேஸ் ரிசன் ரொம்ப பெருசாக, லார்ஜ் வால்யூம். growth percentage ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. சரி, NBFC வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்குறாங்க. குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் நம்ம கை தட்டுறோம், ஹாப்பியாக இருக்கிறத சந்தோஷப்படுறோம். NBFC சூப்பர் செக்டர் அப்படின்னு சொல்கிறோம். NBFC எப்படி சம்பாதிக்கின்றது எவனும் நின்று யோசிக்கிறது கிடையாது. NBFC இஸ் earned through loans. கடன் கொடுத்து கடன் அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தான் அவங்களோட வளர்ச்சி. ஸோ NBFCs ஆர் க்ரோயிங்னா லோன்ஸ் ஆர் க்ரோயிங். தட் மீன்ஸ் பீப்புள் ஆர் பேயிங் இன்ட்ரெஸ்ட். இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, நம்ம வந்து இவ்வளோ பாரோயிங் இருக்கிறது. ஸோ ஆல்தோ தி ஓவரால் பாரோயிங் பை RBI ரிப்போர்ட்ஸ் சே தட் நம்ம வந்து GDPயோட 86% தான் இருக்குது, நம்ம ரொம்ப சேஃப் லிமிட். இந்த 86% எந்த கம்பேரிசன் அதையும் சொல்லிடுறேன், ஸோ பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட். இப்போ யூஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது 200% இருக்கும். GDP 200% பாரோயிங். They are running a systemic risk. பட் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, வி பாரோ அண்ட் மேக் யூ பே. அது உலகம் வந்து அந்த திருப்பி ட்ரெஷரி பாண்ட் வழியாக அவங்கள ஃபண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எக்ஸசிவாக இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இருக்குது. 140% ஆஃப் GDP. சைனாலாம் கூட அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 120-130% ஆஃப் GDP வந்து
அவங்களோட நெட் எக்கனாமிக் பாரோயிங் இருக்குது. நமக்கு வந்து 86 தான். ஸோ இப்போதைக்கு கம்ஃபர்டபுள். பட் நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ பாரோயிங் நடத்தி இந்த பாரோயிங் வந்து ஒரு ஃபார்மல் எக்கானமிக்குள்ளே அது இட் ஹேஸ் டு கம் பேக். அந்த கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி ஷுட் ஹேப்பன். அது வந்து நடக்கிறது இல்லை. பீப்புள் ஆர் பாரோயிங் ஃபார் தேர் லைவ்லிஹுட். ஓகே, இப்போ சமீபமாக நான் பார்த்த வரைக்குமே லைஃப் ஸ்டைல் வேறு. அது வந்து லக்ஸுரி, ஐ கேன் அஃபோர்ட் இட். பெரிய டிவி வாங்கணும், பெரிய கார் வாங்கணும், அது ஓகே. இது வந்து லைஃப் ஸ்டைல். பட் லைவ்லிஹுட்டுக்கு பாரோ பண்ணுறாங்க பார்த்தியா, டெய்லி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கே ஐ நீட் மணி ஃபார் மை டெய்லி எக்ஸ்பென்சஸ், அந்த லெவலில் நம்ம பாரோ பண்ணுறது இஸ் அ வெரி டேஞ்சரஸ் ட்ரெண்ட். ஏன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு பி ஏபிள் டு ரீபே தட் லோன். இப்போ இந்த பேட் லோன்ஸ் அப்படின்றது கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு காம்பனண்ட். ஓகே, ரிசல்ட்ஸ் நல்லா இருக்குன்னு பேசும்பொழுது பேட் லோன்ஸ் வளர்ந்துருக்கா, என்பிஏஸ் வளர்ந்துருக்கா, ஜிஎன்பிஏ வளர்ந்துருக்கா, பேங்க்ஸை பற்றி செல். பிகாஸ் பேங்க்ஸ் ஆர் வெரி ரெகுலேட்டட். அவங்க வந்து ஃப்ரான்சிஸ் நீங்கள் இப்படி இருந்தால் தான் கொடுப்பேன், உங்களோட ஐடி ரிட்டர்ன் இப்படி தான் இருக்கணும், they have set of conditions. Yes. So அவங்க வந்து கண்ட்ரோல்ல இருக்காங்க. ஆனா NBFCs can deviate. There is leeway for. ஏன்னா பேங்க்ஸ் வந்து ஏற்கனவே NBFCs க்கு கடன் கொடுத்துட்டாங்க. இப்போ NBFC கிட்ட இருந்து கடன் வாங்குறவன் எதனால NBFC கிட்ட போறான்னா பேங்க்ல ஆர்கனைஸ் செக்டர்ல அவனுக்கு கிடைக்காது. So he goes to an NBFC. The rates are going to be higher. The deviationல stipulations, statutory conditions are lesser or the hurdle is lower for you to get a loan at all levels. அது ஆன்லைன் லோன் இருக்கு, ஆஃப்லைன் லோன், ஆல் கைண்ட். ஸோ இந்த பாரோயிங் வரும்போது இந்த ரீபேமெண்ட் கிரைசிஸ் நமக்கு வருமோ அப்படின்ற ஒரு கவலை எனக்கு எப்பவுமே இதில் எனக்கு ஒரு ஐ திங்க் யுவர் பாயிண்ட் இஸ் ஃபேர். இருந்தாலும் நம்ம இன்ஃபார்மல் செக்டரில் இருக்க லெண்டிங் ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸார்பிட்டன்ட். எஸ், ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எஸ், ஐ மீன் எனக்கு அவ்வளோ தூரம் எக்ஸ்போஷர் இல்லைன்னாலும் இந்த லெண்டிங் மார்க்கெட்ஸ்லையோ இதுலையோ என்னோட வியூ என்னென்னா த டிஃப்ரென்ஸ் இன் இன்ஃபார்மல் ரேட்ஸ் அண்ட் ஃபார்மல் செக்டர் லெண்டிங் ரேட்ஸ் இஸ் ஸோ ஹை தட் ஐ ஃபீல் ஃபார்மல் செக்டர் வந்து ஷுட் ஆக்சுவலி கிவ் மோர் லோன்ஸ் அவுட். எஸ், பிகாஸ் someone is actually ready to take at 25-30% and we are talking about 13-14%. Yes, the delta is so high. நம்ம ஆக்சுவலாக அவ்வளோ ரிஸ்க் பற்றி should be focus on the risk or should be focus on formalizing the lending? Question. The answer is 2008 நம்ம ஃபைனான்ஷியல் கிரைசிஸ் நடந்தது உலகம், not here in the US. That was primarily because of this delta. Okay, we ran out of customers. அதாவது ஃபார்மல் செக்டரில் வந்து நமக்கு கொடுக்க கஸ்டமர்ஸ் இல்லை, வாங்க கஸ்டமர்ஸ் இல்லை யூஎஸில். ஸோ ஹவுசிங் ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கான ப்ரைம்னா மினிமம் லெவல், அதுதான் ஆர்கனைஸ் செக்டர் லெண்டிங். இந்த 9%, 10%, 11%, your civil rating is good, etc. நம்ம நாட்டுக்கு ஈக்குவலண்டாக பேசினா civil rating is good, so you can borrow. Right? When your civil rating is not so good, then you won't get it from the prime, at the prime rates. So you have to go to below prime. Okay. So you are rated as below prime. இப்போ நம்ம நாட்டிலே சிவில் ரேட்டிங்ஸ்லாம் இருக்குது. எல்லா பேங்க், எல்லா லோன், கார் லோன் எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அந்த ப்ரைமுக்கு விட குறைவாக இருக்கும்பொழுது பேங்க் உங்களுக்கு தர ரேட்ஸ் வந்து மாறும். ரைட்? அந்த ரேட்டு பிடிக்காம நம்ம வந்து குவாண்டமும் வெரி ஆகும். யூ மே பி எலிஜிபிள், பட் குவாண்டம் வந்து ஏன்னா சப் ப்ரைமாக இருக்கிறதுனால இந்த பிரச்சனை வரும். ஸோ என்பிஎஃப்சி இல்லை ஆல்டர்னேட் செக்டர்ஸுக்கு போகிறீங்க, வாங்குறீங்க, ஹையர் ரேட் கொடுக்குறீங்க. தட் இஸ் எக்ஸாக்ட்லி த ரீசன் ஃபார் த கிரைசிஸ் இன் 2008. அவங்க வந்து பேங்க் ஸ்டார்டட் ஃபண்டிங் பீப்புள் ஹூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் லோன்ஸ். ஓகே, அண்ட் தென் பேக்கேஜ் தட் இன் டு அ டெரிவேட்டிவ் ப்ராடக்ட் and pushed it into the market. So that got transacted, the loans stopped being repaid, houses were reverse mortgage or taken back on mortgage, and the entire housing collapsed. இதுதான் நடந்தது. Yes. So it happened because they were incapable of repaying, அந்த மாதிரி ஆட்களை தேடி போய் நம்ம கடன் கொடுத்துருவோம். கரெக்ட். ஸோ இப்போ இன்ஃபார்மல் செக்டரில் பாரோயிங் ஃபார் வாட்ன்றது தான் என்னோட கேள்வி. ஓகே, நீங்கள் இப்போ ஈக்குவலண்ட்டாக வளரக்கூடியது கன்சியூமர் டியூரபிள்ஸ் செக்மெண்ட். கன்சியூமர் டியூரபிள்ஸ்னால் we are looking at refrigerators, white goods, and then auto segment. How is the auto segment growing? Auto segment வளர்றது வந்து லோன்ஸ்னால தான். People buy 2-wheelers, 4-wheelers, whatever. The number of cars for whatever reason. Yes. Every house has ஒரு காருக்கு பதிலாக 2 கார், whatever. So அஃபோர்ட் பண்ணுறவங்களுக்கு அது ஓகே, பண்ண முடியாதவங்களுக்கு என்ன செய்வோம்? அண்ட் தீஸ் பீப்புள் ஸ்டார்ட் பாரோயிங் பிகாஸ் ஒரு லைஃப் ஸ்டைல் கீப்அப் பண்ண வேண்டும், தவறு கிடையாது. பட் பாரோயிங்னால ஒரு லைஃப்பை லீட் பண்ணுறது ரீபேமெண்ட் கிரைசிஸ். NBFCs வந்து ஆர் நாட் டார்கெட்டிங் த ரைட் செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஃபார் எக்ஸ்பேண்டிங். தே ஹேவ் டு க்ரோ. அவங்க வந்து
யார் கடன் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க, யாருக்கு கடன் ரீபே பண்ணணும்னு கெப்பாசிட்டி இருக்கோ அவங்களுக்கு கொடுக்காம இருக்கலாம். இவாலுவேட் பண்ணுறாங்க ஃப்ரான்சிஸ், பட் evaluations are subjective. I know this guy comes through a referral, you know, and so on. அடுத்து நம்ம போன வாரம் கோல்டு அண்ட் சில்வர் அந்த ப்ரைஸஸ் பற்றி பேசணும். இப்போ போன வாரத்தில் கோல்டு ட்ராப் கண்டினியூ ஆச்சு, ஆனால் கடைசியில் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதில் ஏதாவது சைன் இருக்கா, சிக்னல் இருக்கா, லாங் டர்ம் சிக்னல்? இல்லை, எந்த சிக்னலும் கிடையாது. நம்ம ஆளுங்க மீன்ஸ் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து கொஞ்சம் பேனிக் ஆனாங்க. ஏன்னா நிறைய பேர் இடிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கோல்டு இடிஎஃப்ல அட் பீக்ஸ், ஏன்னா தொடர்ச்சியாக ஏறும் அப்படின்னு. பட் அந்த ப்ரைஸஸ் வந்து டிப் ஆகும்போது டெஃபினட்டாக கொஞ்சம் வரிசமாயிடுது. ஓகே. ஹவவர் அந்த ஒரு ரெண்டு விஷயம் நடக்குது கமாடிட்டி செக்மெண்ட்டில். கோல்டு அண்ட் சில்வரில் இது வரைக்குமே இருந்த அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரூடுக்கு மாறிடுச்சு பிகாஸ் ஆஃப் த வார். ஸோ ஸ்பெகுலேட்டிவ் மணி went into crude. So that is one. Governments buying, etc., pushing the price up. Exit gold, enter crude. இதுதான் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது. இந்த வார் வந்து சரி முடிய போகுது. அப்போ அடுத்த பிரச்சனை என்ன? மார்க்கெட் எப்போவுமே ஃபார்வர்ட் லுக்கிங் தானே. ஸோ அடுத்த பிரச்சனை வந்து இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இன்ஃப்ளேஷன் ஏன்னா க்ரூட் ப்ரைஸ் ஏறி இருக்கு. எல்லா எக்கானமிலையும், குளோபல் எக்கானமிலேயே இன்ஃப்ளேஷன் ஏறப்போகுது, இல்லை ஏறிக்கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது கோல்டுக்கு வந்து ஒரு டிப் பையிங் அப்படின்னு சொல்கிறோம் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ டிப் பையிங் நல்லா இறங்கி இருக்கக்கூடிய விலையில் ஒரு ஸ்பெகுலேட்டிவ் பை, ஒரு வேலை இன்ஃப்ளேஷன் ஏறிடுமோ, ஏன்னா கச்சா எண்ணெயோட விலை $100 மேலே நிற்கிது அப்படின்னு நினச்சி அது ஒரு டிப் பை. ஆனால் லாங் டர்ம் சிக்னல் இட் இஸ் பியூர்லி ரிலேஷன். அங்கே கண்டினியூ ஆனால் க்ரூட் ப்ரைஸ் தொடர்ச்சியாக உயர்ந்திருக்கும். அப்படி இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வரும். ஸோ டிப்பில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணி ஸ்டாகர் பண்ணி கொஞ்சம் ஏற்றம் வரும்போது விற்க வேண்டியதுதான். ஸோ தட் இஸ் இட். ஸோ டிப் பையிங் தான் அங்கே நடக்குது. ஸோ தேர்ஃபோர் வி ரேலிட். $4,300 per ounceலேருந்து 4,500 கிட்ட வந்திருக்கு. விழுந்த வீழ்ச்சி, ஏற்றம் எல்லாமே டிப் பையிங். இதில் வந்து வேறு ஒன்றும் டோன்ட் ரீட் டூ மச் இன்டு தட் என்றது என்னோட வியூ. அதே போல் சில்வர் வந்து தொடர்ச்சியாக அந்த $70 ட்ரெண்ட் லைன், விச் இஸ் அசெண்டிங் ட்ரெண்ட் லைன், விச் ஹஸ் பீன் ஹோல்டிங் சில்வர் அப் டெக்னிக்கலி பேசும்போது, அதை விட குறைவாக நம்ம இறக்கமும் ஏற்றமும் சந்திக்கிறத அடிக்கடி பார்க்குறோம். And that is very critical. So it's becoming like a free flow fall, right? 66, 67, 65 எல்லாம் வருது, மறுபடியும் 73 போகுது, again 68 வருது, and continuously hovering near that 70. So அந்த 70 வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்குது. பட் அந்த ஏசிமெட்ரி, அதாவது கோல்டு ஏறும்போது சில்வர் ஏற மாட்டேங்குது அண்ட் ஸோ ஆன். இது வரைக்குமே ஒன்றா இருந்த ரெண்டுமே கொஞ்சம் பிரிஞ்சிருக்காங்க, லைக் டிவைடட் ட்வின்ஸ். ப்ரைமர்லி பிகாஸ் இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் ஃபார் சில்வர் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி, குளோபலாகவே இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி வந்து குறைவாக இருக்குது போரின் காரணமாக. இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி குறை, டிமாண்ட் ஃபார் சில்வர் குட் பி லோவர் பிகாஸ் சில்வர் இஸ் யூஸ்ட் மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ். அது ஷார்ட் டர்ம் ஏதாவது இந்த போரோட ரிலேஷன் தான். ஸோ இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் குறையும் பொழுது ப்ரைஸிங் ட்ராப்ஸ், ப்ரீமியம்ஸ் ட்ராப், டெலிவரிஸ் கொஞ்சம் ஈஸி ஆகிடும். therefore the price differential is heading low. Also the third reason, US dollar வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. So that pushes the price of gold and silver slightly on the lower side. This is as far as metals go. But in fact நேற்று தினம் வெள்ளிக்கிழமை அன்று 27th பார்த்தீங்கன்னா யாருமே கவனிக்காத சில விஷயங்கள்லாம் கமாடிட்டியில் நடக்கும். நம்ம ஆளுங்க முதலீட்டாளர்கள் பொதுவாக கோல்டு சில்வர்னால் ஓடுவாங்க, க்ரூட் இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க, இல்லை நேச்சுரல் கேஸ் பார்ப்பாங்க. பிளாட்டினம், பெல்லாடியம்லாம் மெட்டல்ஸ் இருக்குது. குளோபல் மார்க்கெட்ஸில் ட்ரேடு, நமக்கு வந்து அவ்வளோ தூரம் வீ டோன்ட் ட்ரேட், MCXல வந்து இதெல்லாம் ட்ரேட். பிளாட்டினம் ப்ரைஸஸ், பெல்லாடியம் ப்ரைஸஸ்லாம் 3-3.5% நேற்றைய தினம் ரன் அப். நேற்றைய தினம்னா ஆன் ஃப்ரைடே 27th அன்னைக்கு ஷார்ப் ரன் அப் நடந்திருக்கு. ஓகே, வி ஹேவ் டு லுக் அட் வை தோஸ் மெட்டல்ஸ் ஆர் ரன்னிங். பிளாட்டினம் ஏற்கனவே ரொம்ப ரேரு, குறைவாக தான், நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிறதே ரொம்ப கம்மி தான் ஆல்ரெடி. பட் ப்ரைஸஸ் சடனாக ஒரு 3.5% ஏன் வந்து நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை என்ற ஸ்பைக் ஆகிருக்கின்றது. முக்கியமாக ஆல்சோ அமங் தி அதர் மெட்டல்ஸ். ஐ மீன் திஸ் ஆர் ஸ்ட்ரே திங்ஸ், பட் நடக்கிறது அப்படின்றத அலர்ட் பண்ணுறதுக்காக. இதெல்லாம் ஸ்பெகுலேட்டிவா இல்லை டிமாண்ட் ஆக்சுவலி த இண்டஸ்ட்ரியல் டிமாண்டோ இல்லை ஏதோ டிமாண்ட்? பிளாட்டினம் இண்டஸ்ட்ரியல் டிமாண்டுக்கு பெரிய அளவில் இட் இஸ் ஒன்லி ஆர்னமெண்டல் வேல்யூ. ஸோ எதனால் அங்கே போகுதுன்றது வி ஹேவ் டு லுக். ஆர் ப்ரெஷியஸ் மெட்டல்ஸ் கூட இதை ஒரு ஏற்றத்தை சந்திக்கிறது. பட் சடன்லி போர் துவங்கினதுலேருந்து அவ்வளோ பெரிய ஆக்டிவிட்டிலாம் இல்லாமல் தான் இருந்தது. பட் சடன்லி அந்த ஒரு ஏற்றம் சந்திக்கும். முக்கியமாக அமங்ஸ்ட் பேஸ் மெட்டல்ஸ். இன்ஃபேக்ட் நம்ம பார்த்தோம்னா 2026 ஜப்பான், அதாவது ஃபார் ஜூன் டெலிவரிஸ், ஸோ நம்ம இப்போ வந்து மார்ச் ஏப்ரலில் இருக்கு, 3 months ஃபார்வர்ட்.
அவங்க வந்து அலுமினியம் டெலிவரிஸுக்காக $350 to $400 per ton ப்ரீமியம் அவங்க கோட் பண்ணுறாங்க. ஓகே, ஜப்பான் இஸ் கோட்டிங். நவ் அலுமினியம் is an industrial metal. It's almost like a base metal. We use aluminum for a lot of things. So prices are starting to run up. ஏன்னா அவங்க ப்ரீமியம் கோட் பண்ணுறாங்க $350 to $400 per ton. நம்ம வந்து அதை இக்னோர் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் மேபி பிகாஸ் ஆஃப் ஷார்ட் ஃபால், மேபி பிகாஸ் ஆஃப் எல்பிஜி ஷார்ட்டேஜ் அரௌண்ட் த வேர்ல்ட் தட் இஸ் நீடட் ஃபார் இட். அதோட ஈக்குவலண்ட் இம்பேக்ட் வந்து ஸ்டீல் ப்ரைஸஸ். அலுமினியம் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் எனர்ஜி நிறைய தேவைப்படும். ஸோ ப்ராபப்லி பிகாஸ் ஆஃப் தட், பட் ப்ரீமியம் இஸ் தேர். அதே சமயத்தில் வி ஆல்சோ ஃபைண்ட் ஸ்டீல் ப்ரைஸஸ் ஸ்டார்டிங் டு ப்ளே அப் பிகாஸ் ஸ்டீல் செக்டர் நீட்ஸ் எல்பிஜி ஃபார் gas for a lot of things there. So steel price ஏறும் இல்லை ஷார்ட் ஃபால் நடக்கும் ஸ்டீலில். ஸோ those industrial metals are also okay. நமக்கு இதெல்லாம் ட்ரேட் பண்ண முடியாது, பட் of course internationally these are, so அது கேரி ஃபார்வர்ட் எஃபெக்ட்ஸ் நமக்கும் வர வாய்ப்புகள் இருக்குது. ஸோ க்ரூட் கண்டினியூங் டு ரன் அப். அது வந்து நம்ம பார்த்தோம் இந்த போர் எக்ஸ்டென்ஷன், ஹாலிடே எக்ஸ்டென்ஷன்னால, விண்டோ எக்ஸ்டென்ஷன்னால இப்போ சீக்கிரம் முடிஞ்சிடாது. ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கூட இவர் 48 மணி நேரம் போன வாரம் பேசினது, இப்போது ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் நான் உனக்கு டைம் தரேன். ஓகே, அப்போது நம்ம கிரிப்பு குறையுது, நான் 2 நாளில் தரக்கலைன்னா முடிச்சிருவேன், ஐ வில் ஒப்ளிட்ரேட் யூ, அதாவது பூமியை விட்டே காணாமல் அமைச்சிருவேன் இப்படிலாம் சொன்னாலும் இப்போது ஏப்ரல் 6 வரைக்கும் எதுக்கு டைம் கொடுக்குறீங்க? செஞ்சு முடிக்க வேண்டியது தானே முடிஞ்சா. பட் ஸோ தட் எக்ஸ்டென்ஷன் இஸ் பிளேயிங் தட். ஓகே, இவங்க வந்து அந்த டேக்கோ ட்ரேடுன்னு சொல்கிறோம். ஓகே, ட்ரம்ப் ஆல்வேஸ் சிக்கன்ஸ் அவுட். அந்த ட்ரேடு வந்து இப்போ சந்தையில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இஸ் சோலி ஓகே, தட்ஸ் கால், அதான் டேக்கோ ட்ரேட். எப்போவுமே அவரோட அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவர் பவரில் வந்ததுலேருந்து ஃப்ரான்ஸ் அப்படின்னா டேரிஃப் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், உதாரணத்துக்கு டேரிஃப் 200% டேரிஃப் போட வேண்டாம், எதிர்த்துன்னு வச்சுக்கோ 35க்கு வந்துடுவார். ஸோ அந்த சிக்கனிங் அவுட் ட்ரேட், அவரோட சிக்கனிங் அவுட் ட்ரேட் எப்படின்னா, நான் நினைக்கிறத நான் சொல்லுவேன், நான் நினச்சா தான் குறைப்பேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள்லாம் யூ டான்ஸ் டு த டியூன், அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட்டம் போடணும். ஆனால் ஈரானுக்கு வந்து இந்த ஏசிமெட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா ஹீ வாஸ் திங்கிங், இவர் வந்து நான் 48 மணி நேரத்தில் முடிச்சிடுவேன், ஸ்டேட்டை ஓவர்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணுவேன், ஈரான் நாட்டை காணாமல் போய்டும், ஓவர் எஸ்டிமேட் பண்ணிட்டாரு. இப்போ கடைசியில் அவர் வந்து 48 மணி நேரம் போய் 10 நாள் டைம் கொடுத்துறீங்க, அப்போவும் அவன் நினச்சா தான் தரப்பேன்றது அவன் நிற்கிறான், ஈரான்காரன் நிற்கிறான். ஸோ அந்த டேக் அவுட் ரேட் டிட் நாட் ஒர்க் ஹியர். ஓகே, லைக் இன் அதர் ஏரியாஸ். இப்போ வெனிசுவேலா பிரசிடென்ட்டை தூக்கிட்டு வந்தார், உடனே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அதுதான் டேக் அவுட் ரேட். ஒரு பெரிய முடிவு எடுக்கிறாரு, பட் ரொம்ப சீக்கிரமா ரிவர்ஸ் ஆயிடுச்சு. அவர் நினைக்கும் போது டப்புன்னு ஏதோ ஒன்று பேசிடுவாரு, குழப்பிடுவாரு, பண்ணிடுவார். அது இதில் வந்து நடக்கலை. ஸோ த டேக் அவுட் ரேட்ஸ் ஆர் லைக்லி டு ஹேப்பன். தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் வி ஆர் கோயிங் டு see right now. ஸோ நவ் ருப்பி ஹஸ் பீன் ஸ்லைடிங். அவங்க வந்து மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸ் அவ்வளோ ஆக்டிவாக கூட பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன், மேபி கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பட் ஹஸ் பீன் ஸ்லைடிங் கண்டினியூஸ்லி. அதில் எந்த ஸ்லோ டவுனும் இருக்க மாதிரி தெரியல. வாட் ஆர் யுவர் வியூஸ்? கொஞ்சம் இது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறீங்களா? இப்போது ருப்பியோட ஸ்லைடு வந்து போன வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் டில் டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 11% ஸ்லைடு இருக்குது. போர் துவக்கத்துலேருந்து 5.8% நெட் ஸ்லைடு. ஸோ வேற 94 நோ. இது இங்கெல்லாம் நிற்காது. 94.8. ஓகே, க்ளோசிங் ப்ரைஸ் வந்து 94. சாட்டர்டே சண்டே ஹாலிடே அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கம்ஃபர்ட் எடுத்துக்கலையா. பட் 94 இட்ஸ் எ நியூ லோ. பெர்ன்ஸ்டீன் அப்படின்ற ஒரு ரிசர்ச் ஏஜென்சி, அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மைன்றதெல்லாம் நான் சொல்ல வரல, பட் அவங்க வெளியிட்ட ஒரு ரிசர்ச் ரிப்போர்ட் கோஸ் இன் லைன் வித் நம்மளோட திங்கிங். இந்த திங்கிங் என்னென்னா, தொடர்ச்சியாக இந்த க்ரூட் ப்ரைஸ் இப்படி ஏற்றத்தில் இருந்து இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷர் வந்தால் இந்த ஸ்லைடு வந்து ஒரு 97-98 வரைக்கும் செல்லுகின்ற வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குது. ஓகே, இன் 2026 இட் மே ஹெட் டுவர்ட்ஸ் 97 ரேஞ்சஸ். ஸோ we are talking 3 rupees lower. And that is possible. ஸோ அது வந்து ஸ்லைடு தடுக்கிறதுக்கான எந்த ஒரு ஆப்ஷனும் நம்ம கையில் கிடையாது. இப்போ நம்ம ருப்பியை டிஃபெண்ட் பண்ணுறதா இல்லை ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் வச்சு நம்ம க்ரூட் அண்ட் நேச்சுரல் கேஸ் கண்ட்ரிக்கு தேவையான எரிவாயு பொருட்களை நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறதுன்றது சேலஞ்சிங் கொஸ்டின், ரைட்? ப்ளஸ் நம்மளோட இன்ஃப்ளோஸ் வந்து குறைய வாய்ப்புகளும் இருக்கிறது. ஏன்னா ஸோ மச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் நடக்கும்பொழுது இன்ஃப்ளோஸ் ஆஃப் ஃபாரின் கரன்சி, ஏன்னா ரெமிட்டன்சஸ்ல குறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்ஃப்ளோவும் குறையுது, அவுட்ஃப்ளோ டாலர் ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறது, அவுட்ஃப்ளோவும் கூடும்பொழுது டெஃபினட்டாக ருப்பி வீக்னஸ் இட்ஸ் லாஜிக்கல். ஸோ அது வந்து தொடர்ச்சியாக நடக்க வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ருப்பியில் வந்து நெட் அவுட்ஃப்ளோ, அதாவது கேபிட்டல் வந்து வெளியே இருக்கவங்க எடுத்துகிட்டு வெளியே போகிறதுனால ருப்பி வீக் ஆகுது. ஆமாம், எஃப்ஐஐஸ் ப்ரைமரிலி.
இப்போ இதை தவிர இப்போ இந்த வார் கண்டினியூ ஆகிறதுனால இன்ஃப்ளேஷனரி ப்ரெஷரும் இது கூட சேர்ந்து ருப்பியை வீக்கன் பண்ண 100%. ஆமாம், தி லோவர் இட் கோஸ் ஸ்ட்ராங்கர் இன்ஃப்ளேஷன் பிகம்ஸ். அதுதான் அதோட ரிவர்ஸ் லாங்குவேஜில் நான் பேசுகிறேன். வீக்காக ஸ்ட்ராங்கர், இல்லாட்டி இன்ஃப்ளேஷன் கூட ருப்பி வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக குறையும். ப்ளஸ் அந்த சைடில் இப்போது டாலர் ஆல் திங்ஸ் ரிமைனிங் கான்ஸ்டன்ட், ஃபிசிக்ஸில் சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடையாது. இப்போ டாலர் வந்து அப்படியே ஸ்டேபிளாக இருந்து இந்த போர்லாம் கிடையாதுன்னா தென் நம்மளோட இன்ஃப்ளேஷன் நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போர்னால இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது, 160 எண்ணுக்கெல்லாம் வந்திருக்கு. ஸோ அந்த ஸ்ட்ரெங்தனிங் வேற நமக்கு ஒரு ட்ராபேக் வருது இல்லையா? ருப்பி மேலே ப்ரெஷர் 100% we are under pressure. It's only logical that the slide may actually continue. Okay. And repo rate revision க்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? இல்ல, I don't think any government will do and we also don't do. So நம்ம வந்து ரெப்போ ரேட் மாற்றங்கள் எதுவும் வரப்போறது இல்லை. அட்லீஸ்ட் இந்த போர் நடக்கிற காலத்தில் சூழலில் டெஃபினட்டாக கிடையாது. ஸோ இப்போ போன தடவை வந்து நீங்கள் போஸ்ட் வார் ரிகவரி செக்டர்ஸ் பற்றி பேசியிருந்தீங்க. இன்னும் அந்த ஆப்டிமிசம் உங்களுக்கு இருக்கா? வார் ஆல் வார்ஸ் எண்ட். இதில் வந்து தொடர்ச்சியாக ஒரு போர், வாயில் போர், தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. வார் ஆஃப் வேர்ட்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட். எந்த போருமே நிற்கும். நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தா 3 months 4 months whatever, அதுக்கப்புறம் ரிகவரியும் வரும். வெதர் இட்ஸ் 3 months or 18 months after, but there is a strong recovery that follows the war. ஸோ அதுக்காக நம்ம பார்த்து கொண்டு இருக்கோம். ஸோ போஸ்ட் வார் ரிகவரி செக்டர்ஸ் அது செப்பரேட், பிகாஸ் த வார் இஸ் நாட் எண்டட், ஹாலிடே நான் இப்போ. பட் அதர்வைஸ் நீங்கள் கடந்த வாரம் செக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக வீழ்ச்சியை சந்திச்சு வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல், பிகாஸ் தொடர்ச்சியாக அஃப்கோர்ஸ் அண்ட் ஆட்டோ அண்ட் ஆல் அதர் ரிலேட்டட் செக்டர்ஸ், ஃப்ரண்ட்லைன், ரியாலிட்டி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே பெரிய அளவில் வீழ்ச்சி. பட் பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்காத ஒரு சில செக்டர்ஸ் இருக்குது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஃபார்மா, ட்ரெடிஷ்னலாகவே டிஃபென்சிவ் செக்டர்னு நம்ம சொல்கிறோம். ஃபார்மா பெரிய அளவில் வீழ்ச்சி இல்லை. மீடியா சர்ப்ரைசிங்லி, ஏன்னா ஐ திங்க் எல்லாருமே மீடியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. திஸ் ஹேப்பன் இன் 2008 ஆல்சோ. சப்ரைம் கிரைசிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா மீடியா அப்புறம் நம்ம என்டர்டெயின் பண்ணுறதுக்கு ட்ரம்ப்போட பல விஷயங்கள் பார்க்கறது, நியூஸ் பார்க்கறது, அதே போல் படங்கள், whatever some entertainment you need. So election time வேறு in many states. It's a psychological thing. It's a breakdown. So we follow. So media is actually doing well. Pharma is doing well. And a few other sectors like this, odd sectors. பெரிய அளவில் வீழ்ச்சியை சந்திக்காமல் இருக்கக்கூடிய ஒரு சில செக்டர்ஸுமே நமக்கு இருக்கிறது. ஸோ it plays out. Yeah. Thanks for this long session. It was very insightful. Pleasure. Thank you.